அதாவது 5 வேளை தொழுகிற ஒரு ஆள் தான். ஆனா வெள்ளிக்கிழமை அவர் இருக்கிற ஊர்ல லீவு போல இருக்கு, அரபு நாடா இருக்குன்னு நினைக்கிறேன். லீவுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா படுத்து தூங்கிறது பேசாம. பகல் புறா தூங்கி 2 3 வேணும் தூங்கிட்டு என்ன செய்யறது, அசர் தான் எந்திரிக்கிறாரு. இப்படி செய்யறாரு, வார வாரம் இப்படி செய்யறாரு, இது சரியான்னு கேட்கறாங்க. எந்திரிச்சு அசர் தொழுவாராம், சும்மா தொழுவது இல்லையா. ஆனா 5 வேளை தொழுகிற ஆள் தான். சில ஆள் தொழுவாத ஆளுக்கு சட்டம் வேற. இவர் 5 வேளை தொழுகிற ஒரு ஆள் தான். ஆனா ஜும்மா நாள்ல வந்து லீவு நாள்ல என்ன செய்யறாரு, நல்லா படுத்து தூங்கிறவர்களுக்கு இப்படி எந்திரிச்சு என்ன செய்யறாரு, அசர் நேரத்துல லுஹர தொழுகிறாரு, லுஹரா தான் தொழுகிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவாக தூக்கத்துக்கு ஒரு தனியான சலுகை மார்க்கத்தில் இருக்கத்தான் செய்கிறது. என்ன தூக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் தூங்கிடுறாங்க சூரியன் உதிக்கிற வரைக்கும். அப்ப தூங்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வாகனத்தை எடுத்துட்டு இந்த வேற இடத்துல போய் தொழுகை தொழுகிறாங்க. ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கு, புகாரில கூட 344வது ஹதீஸ்ல என்ன இருக்குது, இருக்கிற தூங்கி நாங்க பிரயாணத்துல தூங்கிட்டோம். ரசூலுல்லாஹ் தான் முதல்ல எந்திரிச்சாங்க. எப்ப எந்திரிச்சாங்க, சூரிய வெளிச்சம் மூஞ்சில பட்டவன தான் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நேரம் முடிச்சாங்க, அதுக்கு நேரம் முடிச்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஒரு இடத்துக்கு கொஞ்சம் நவுண்டு போக சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தொழுதாங்க. இது புகாரில் 344வது ஹதீஸ்ல இருக்குது. ஆனால் இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு வாரமும் அவர் செய்யறாருல, அதை நியாயப்படுத்த முடியாது. அவர் ஒவ்வொரு வாரமும் செய்வதில் இருந்த தூங்கணும்டே தான் தூங்குறாரு. ஏன் வியாழக்கிழமை எந்திரிச்சவருக்கு வெள்ளிக்கிழமை எந்திரிக்க முடியல, சனிக்கிழமை எந்திரிக்கிறவருக்கு வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகணும்னு எந்திரிக்கிறாரு. அப்ப அதற்குரிய ஏற்பாடையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. வேலைக்கு போகும்போது நம்ம 8 மணிக்கு அலாரம் வைக்கணும், 8 மணிக்கு எந்திரிச்சா தான் வேலைக்கு நம்ம போக முடியும். அப்படி ஒரு செட்டப் பண்ண போய் தான் அவரால் எந்திரிக்க முடிகிறது. அல்லது சரி நண்பர்கிட்ட சொல்லி இந்த வேலைக்கு போகணும் என்னை எழுப்பி விட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப மற்ற நாளைக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி அதை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு எழுப்பி ஒருவர் சேர்ந்து தூங்கிட்டாருன்னா கூட வராது. இவர் வார வாரம் செய்யறாருன்னு சொன்னா அலாரத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு, விளங்குது போனே ஆஃப் பண்ணிடுவாரு, அக்கம் பக்கத்தில் உள்ள யாரும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு, தூங்கணும்னே தூங்குறாரு அப்படின்னு சொன்னா இது குற்றம், இது செய்யக்கூடாது. நம்மள அறியாம நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டு தூங்கிட்டோமா, அதெல்லாம் கேட்கவே மாட்டான். தூக்கத்துக்கு எந்த ஒரு கொஸ்டின் கிடையாது, அது தவறா செஞ்சிருக்கிறார்.